அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் மரண் குறள் எண் 745. கொலற்கரிதாய் கொண்ட கூழ்த்தாகி அகத்தார் நிலைக்கு எளிதாம் நீரது அரண். பகைவர்களால் வெற்றி கொள்வதற்கு அரியதாக உள்ளே இருக்கும் மக்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லா பொருள்களும் உணவுப் பொருள்களும் உடையதாக உள்ளே இருந்து போரிடும் வீரர்களுக்கு மிக எளிதான நிலையில் இருப்பது கோட்டை. A fort should be difficult for the enemies to capture, have sufficient food material for the people inside, and also should be comfortable for the soldiers to fight from within. கொலற்கரிதாய், பகைவர்கள் கொள்வதற்கு அரிதாய், போரிட்டு பிடிப்பதற்கு அரிதாய் ஒரு கோட்டை இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கணும்னு ஐயன் முன்னாடியே சொல்லிட்டாரு. உயரமாகவும் அகலமாகவும் திண்மையாகவும் அருமையாகவும் அக்கோட்டை இருக்க வேண்டும். 4 அரண்களும், நீரரண், நிலத்தரண், மலையரண், காட்டரண், இந்த 4 அரண்களும் உடையதாக ஒரு கோட்டை இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கோட்டையை எளிதில் பகைவர்கள் கைப்பற்ற முடியாது. அப்படி இருக்கக்கூடியதாக இருக்கணும் அந்த கோட்டை. அடுத்தது, அந்த கோட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை, கூழ், அந்த கூழை உள்ளே சேமித்து வைக்கக்கூடிய ஆட்சியை கொண்டதாக இருக்க வேண்டும் அந்த கோட்டை. அடுத்து, அந்த கோட்டைக்குள்ளிருந்து அந்த நாட்டு வீரர்கள் போர் புரிய வேண்டும். அவர்கள் போர் புரியும் பொழுது வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய எதிரிகள் கண்களுக்கு இவர்கள் தெரியக்கூடாது. ஆனால் வெளியில் இருப்பவர்கள் தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் இவர்கள் அவர்களை எளிதாக வெல்ல முடியும், கொல்ல முடியும். அதனால் அப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டியது அந்த கோட்டை அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். வரலாற்றில் பரம்புமலை ஆண்ட பாரிவேந்தன், அந்த பாரி மன்னனை வெல்வதற்காக மூவேந்தர்கள் படை திரட்டிட்டு வர்றாங்க. வேள்பாரின்னு திரு வெங்கடேசன் அவர்கள் எழுதின அற்புதமான நாவல் படிச்சு பாருங்க. அதில் மூவேந்தர்கள் படை திரட்டி முற்றுகையிடுகிறார்கள். அந்த பரம்பு மலைங்கிறது இப்போ திருச்சிக்கு போதில் இருக்கிற பரம்பு மலையான்னு தெரியல, அது ரொம்ப சின்ன மலை. ஆனால் இது பெரிய மலை, அடர்ந்த காடுகளை உடைய மலை, பல்வேறு அடுக்குகளாக உள்ள மலைகள். அப்படிப்பட்ட அந்த ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் பாரி. மிக நேர்மையான மிகச்சிறந்த மன்னன், மக்களுக்கெல்லாம் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மன்னன், மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஆட்சியாளர். அப்படிப்பட்ட ஆட்சியாளனை சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? குறிப்பாக மூவேந்தர்கள் சும்மா இருப்பாங்களா? இவனுக்கு எப்படி இவ்வளவு பேரும் புகழும் வரலாம் அப்படின்னு பொறாமை கொண்டு அவன் மேல் படையெடுத்து மூவரும் முற்றுகையிடுகிறார்கள். தொடர்ந்து பல நாட்கள் முற்றுகையிடுகிறார்கள். ஆன போதிலும் அந்த முற்றுகை வெற்றி பெறுவது எளிதாக இல்லை. ஏனென்றால் மலைகளால் கொண்ட அரணை பாரி அமைத்திருக்கிறான். அந்த மலைகளுக்கு நடுவில் அவனுடைய நாடு இருக்கிறது. அந்த மலையை ஏறி இந்த மூவேந்தர்கள் வர முடியல. வந்தாக்க மலையிலிருந்து அம்பு மலை பொழிகிறது அவர்களுடைய பாரி பரம்பு நாட்டினுடைய வீரர்கள் வில்லிருந்து. அவர்களுக்கு தேவையான உணவு எவ்வளவு ஆண்டுகள் முற்றுகையிட்டாலும் உள்ள இருக்குங்க. எல்லாம் இயற்கை உணவு, எல்லா மரத்துலையும் பழம்பழமாக தொங்குது. மாம்பழம், பலாப்பழம், கொய்யாப்பழம், பப்பாளி பழம் நிறைய தொங்குது. எந்த பழத்தை வேணாலும் அவங்க பறித்து சாப்பிடலாம். திருப்பி பழம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மண்ணுக்கு கீழே நிறைய கிழங்கு வகைகள், கடலைகள், இப்படி ஏகப்பட்ட உணவு உள்ள இருக்கு. ஆனால் உணவுக்கும் பஞ்சம் இல்லை. மூன்றாவது, மேலே மரத்துக்கு பின்னால் இருந்து அவங்க அடிக்கிறாங்க. யாரு? பரம்பு மலை வீரர்கள். அப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த சேர சோழ பாண்டிய வீரர்களை அவர்களால் எளிதில் அடையாளம் கண்டு அம்பு, வில் இதெல்லாம் வச்சு அடிக்க முடியுது. அதனால் இந்த முற்றுகை மிக மிக நீண்ட நாள்கள் நடந்து இறுதியாக சில சூழ்ச்சிகளின் காரணமாகத்தான் பாரி மன்னன் தோற்றான் என்று வரலாறு கூறுகிறது. இப்படித்தாங்க ஒரு நாடு இருக்கணும். சரிங்க, நாடு விட்டு போங்க, நம்ம வீட்டை என்ன பண்ணலாங்க சொல்லுங்கள். நம்ம வீட்டுக்கும் இது பொருந்துங்க. ஒன்று, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சுவர், வெளிப்புற சுவர் மட்டும் இல்லைங்க, வீட்டினுடைய சுவர் மட்டுமல்ல, வீட்டினுடைய உறுப்பினர்கள் அனைவருமே மன உறுதி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எளிதாக வேற்றுபவர்கள், அதாவது பகைவர்கள், எதிராளிகள், நம் மீது வஞ்சகம் கொண்டிருப்பவர்கள் நம் இல்லத்திற்குள் நுழைந்து குடும்பத்தில் குழப்பம் விளைவிக்கக்கூடாத அளவுக்கு மனதில் அவர்களுக்கு உறுதி இருக்க வேண்டும். அடுத்து, நம் வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் உணவுப் பொருள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
கொரோனா காலகட்டத்திலும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். கொரோனா போன்ற காலகட்டம் வரும்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்து நம் வீட்டில் உள்ளவர்கள் வெளியில் உள்ள பகைவர்களை, இது பகைவர்கள்னு சொல்லி மனிதர்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூது, மது, இந்த மாதிரி பல தீய பழக்கங்களையும் சொல்லலாம். அந்த பகைவர்களை அழித்தொழிக்கக்கூடிய அளவுக்கான நிலையிலும் அந்த வீடு இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த நாட்டை போல இந்த வீடும் மிகச்சிறப்பான வீடாக இருக்கும். இதைத்தான் வள்ளுவர் இந்த அரண்கிற அதிகாரத்தில் கோட்டையை வச்சு சொல்றார். கொலர்கரிதாய் கொண்ட கூழ்த்தாகி அகத்தார் நிலைக்கு எளிதாம் நீரது அரண். நாள் சிறக்க நன்றி வாழ்த்துக்கள். மருத்துவ ராம செல்வரங்கம் விஷயத்தலையா விடிய கிளம்பி சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, குழந்தைகளும் நல்ல நன்றி. டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.